வணக்கம், ராஜலக்ஷ்மி சிவசங்கரன். நான் இன்னைக்கு நேத்து நடந்த ஒரு அனுபவத்தை பத்தி பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லுவேன். இப்ப லைஃப் எல்லாமே ஓப்பனா தானே இருக்கு. என்னோட லைஃப், நான் எங்க போறேன், என்ன பண்றேன், எல்லாமே உங்களுக்கும் தெரியும், என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு நான் இமிடியேட்டா சொல்லணும், எந்த நினைவுகளும் பசுமையா இருக்கும்போதே சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. நேத்து நம்மளுடைய கடையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக புடவெல்லாம் எடுக்கணும், அதாவது யூனிஃபார்ம் சாரீ மாற்றலான் இருக்கோம். ஸோ அதுக்காக காலையிலேருந்து ஒவ்வொரு கடையாக சுற்றிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நேற்று மாமியார் வீட்டுக்கு போக வேண்டியிருந்தது. போயிட்டு சூளையில் அவங்கள பார்த்துட்டு இப்படி இப்போ இதுக்காகத்தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே அவங்க நீ புருஷவாக்கத்தில் பார்க்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு ஒரு கடை பேர் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு நான் புருஷவாக்கத்தில் ஷாப்பிங்னு நான் போய் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போய் கார் பார்க் பண்ணிட்டு போயிட்டு எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு வெளியில் வரும்போது பில்லெல்லாம் பண்ணிட்டு அது நிறையா எடுத்ததுனால எனக்கு அதை தூக்கி கொண்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்போ ஒருத்தவங்க என்கிட்ட பேசுகிறாங்க. ஒரு 50 வயசுக்கிட்ட இருக்கும். பார்த்தா தெரிஞ்சது அவங்க முஸ்லீம்னு. ஆனால் அவங்க பர்தா எதுவும் போடலை. அழகாக ஒரு காட்டன் புடவை கட்டி பேத்தி கூட நின்றுட்டு இருக்காங்க. பேசினாங்க. பேசின முதல் வார்த்தையே உங்கள் அம்மா வாராக்கி எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு போகிற இடங்கள்லாம் மக்கள் பேசுகிறாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் அவங்க கேட்டவுடனே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வேணுங்கிற அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். அந்த ஒரு 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 10 செகண்டை அவங்க சொன்னாங்க, நான் எக்மோரில் இருக்கேன், அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் திரும்ப இந்த வேலைகளை முடிச்சுட்டு அவங்க பேச்சை கவனமாக கவனிக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஒரு பெரிய மிராக்கலாக அது தோணுச்சு. என்னென்னா, எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. நான் கவனித்து பேச ஆரம்பித்த உடனே, நாங்கள் இருந்தது எல்லாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அப்படின்றதுனால எங்கள் அப்பாவுக்கெல்லாம் கூட பரிவட்டம் கட்டுவாங்க. எங்களுக்கு அதனால் தெரில, நான் எங்களுடைய மதத்தை நல்லா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் நான் முருகர் வாராகியை பற்றி நான் நிறையா பார்த்துட்ருக்கேன். உங்களோட பதிவு எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க பாட்டுக்கு மட திறந்த வெள்ளமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி நான் மனசார வாராகி அம்பாள்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், எனக்கு அதெல்லாம் நடக்கணும்னு. நானும் இந்த கடைக்கு வந்ததே கிடையாது, இன்னைக்கு நிற்கிறேன். எனக்கு இந்த கடையில் வேலெட்லாம் செக் பண்ணுவாங்க, பேக்கெல்லாம் செக் பண்ணுவாங்க, அது பிடிக்காது. அதனால் இங்கெல்லாம் நான் வந்ததே கிடையாது. என் பொண்ணு உள்ளே போயிருக்கிறா. எங்கள் அப்பா கமலஹாசனுடைய அப்பாவுக்கு ஆடிட்டராக இருந்தவர் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. எனக்கு கேட்க கேட்க ஆச்சரியமாக இருக்குது. அவங்க கடைசியாக சொன்ன வார்த்தை, நான் எவ்வளவோ செலிப்ரிட்டிஸ் கூட பார்த்தாலும் எனக்கு எந்திரிச்சு போய் நின்று பேசணும்லாம் நான் யார்ட்டையுமே பேசினது கிடையாது. ஆனால் உங்களை பார்த்ததுக்கப்புறம், நீங்கள் தான் நான் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் என்னால் உட்காந்துருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது எனக்கு அந்த அன்பு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அவங்க சொன்னாங்க, நான் உங்களை பார்த்துட்டேன், அது எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் புருஷவாக்கத்துலையா இருக்கீங்க? நாங்கள் இல்லை, மாமியார் வீடு சூளையில் இருக்குது, அதனால் வந்தேன் அப்படின்னு. நான் இந்த கடைக்கு நான் ஃபஸ்ட் டைம் வர்றேம்மா, எனக்கு இது நான் உங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்தேனான்னு தெரில, உள்ளே போகவே விருப்பம் இல்லை, அதனால் நான் வெளில உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த அந்த அன்பு மதம் வழிபாடு எல்லாத்தையும் தாண்டி இறைவனோட இந்த சோல் கனெக்ட் ஆகிறது தான் பக்தி. நான் இப்படியெல்லாம் சாமி கும்பிடுறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் சாமி கும்பிடுறேன்றதை தாண்டி இந்த சோல் எதை விரும்புது அதை தான் சொல்கிறாங்க இல்லையா. நான் இந்த சாமியை கும்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ இப்படியெல்லாம் கும்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறது, இது எதுவுமே அந்த சாமிக்கிட்ட கிடைக்காததுனால இங்கே வரலை. இந்த சோல், இந்த ஆத்மா இந்த இறைவனோட இந்த நேரத்தில் கனெக்ட் ஆகுது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு.
அந்த ஏன்னா லக்கேஜ் எல்லாமே அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டோம். அங்கே வேலை பார்க்குற பையன் இருக்கிறான், அவன் காரில் கொண்டு வந்து வைக்கணும். அவனை வேற எனக்கு யாரையுமே காக்க வைக்கிறது பிடிக்காது. ஸோ அதனால எப்படா இவங்கள்ட்ட நான் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனால் என்னால் என்ன சொல்றதுன்னா, எனக்கு வந்து அவங்கள விட்டு பிரியவே மனசு இல்லை. அந்த அளவுக்கு இருந்தது அவங்களுடைய பேச்சு. என் பொண்ணும் ஆடிட்டராக இருக்கா, சிஏ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னப்போ எனக்கு அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட எப்படி வந்து என்னுடைய அன்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில. அவங்களும் கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. நானும் வழக்கம் போல் அவங்கள கட்டி அணைச்சி ஐ லவ் யூ மான்னு சொன்னேன். ஃபோன் நம்பர் மட்டும் பரிமாறிக்கிட்டோம். எனக்கு எப்போதுமே வந்து அன்பு மட்டும்தான் கனெக்ட் பண்ணுது மனுஷரை அப்படின்றதுல, அதுவும் ரொம்ப ஆழமாக ஒருத்தவங்களை நினைக்கிறோம் அப்படின்னா அவங்கள பார்க்க முடியும், அவங்கள்ட்ட பேச முடியும் அப்படின்றது தெரியுது. நிறைய பேர் தொடர்ந்து என்னை நினச்சிட்டு என் கூட வாழ்கிறீங்க அப்படின்றது கூட எனக்கு புரியுது. அதனால தான் நேரில் யார் வந்து பேசினாலும், எவ்வளவு வேலை இருந்தாலும் அதை வந்து கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சு அவங்கள தொட்டு பேசுகிறேன். எனக்கு அதுக்கு மேலே வந்து எப்படி அந்த அன்பை கொடுக்கறதுன்னு தெரியல. எனக்கு அவங்கள பார்த்துட்டு வந்தது வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. மற்ற மதத்தவர் அப்படின்னெல்லாம் நம்ம ஒரு வார்த்தையில வந்து அதை சொல்லிட முடியாது அப்படின்னு தோணுச்சு. மதம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு விஷயம். அது வந்து கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அது அந்த அந்த இறைசக்தி ஒண்ணுதான். நம்ம விருப்பப்படுற உருவத்துல எடுத்துக்கிறோம் அப்படின்றது மட்டும் எனக்கு புரிஞ்சது. அவங்க கிளம்பும்போது சொல்லிட்டு வந்தேன், உங்களுடைய வேண்டுதல் என்னன்னு தெரியாது, ஆனா சீக்கிரம் நிறைவேறும், நீங்க விளக்கு கடைக்கு வரணும், நீங்க வந்து அம்மாவை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க சந்தோஷமா கண்டிப்பா வருவேன்னு திரும்ப திரும்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 வாட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டோம். அதாவது படிக்காதவங்க கிடையாது, ஒரு ஏதோ ஒரு மனசு வருத்தத்தில் இருக்கிறவங்களும் கிடையாது. அவங்க ரொம்ப தெளிவாக அவ்வளோ அழகா அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அம்பாள் யாரு, என்ன, எங்க இருக்காங்கன்றதெல்லாம் இல்லை, நம்ம நினைச்சா நம்ம அத்தனை பேரையும் கனெக்ட் பண்ணி கொடுக்குறா அப்படின்றது மட்டும் நான் உறுதியா நேற்று நம்பினேன். எனக்கு திரும்ப கார்ல போரூருக்கு வர்ற வரைக்கும் திரும்ப 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 இந்த நினைவுகளை அசை போட்டுக்கிட்டே வரேன். சுர்முகிக்கு கால் பண்ணி சொன்னேன், இப்படி நடந்துச்சுமான்னு. என் கணவர் கால் பண்ணாரு, அவர்கிட்ட சொன்னேன், நான் ஒரு மிராக்கல் சொல்லட்டுமா அப்படின்னு. அவர் சொன்னாரு, நீ சொல்லு, அது மிராக்கலா இல்லையான்னு அப்புறம் சொல்றேன்னாரு. ஸோ இப்படி, ஆனால் அதை கேட்ட உடனே சொன்னாரு, கிரேட்டுமா, நிறைய பேர் உங்ககிட்ட கனெக்டடாக இருக்காங்க அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன்னாரு. இது வந்து நான் பெருமையாக சொல்லிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, உங்கள் மனசில் எந்தவித குழப்பமோ தயக்கமோ வேண்டாம். எதோ உங்கள் மனசு வந்து ஆழமாக நம்புதோ அதை நம்புங்க. அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து கடவுள் காட்டுவார் அப்படின்றது தான் வந்து நான் நேற்று பரிபூர்ணமாக உணர்ந்த உண்மை. அதை உங்ககிட்ட உடனே ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. எனக்கு எந்த நினைவுகளும் வந்து தொடர்ந்து நிறையா விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் வந்து மறந்துடுறேனோ அப்படின்ற ஒரு பயம் வருது. அதை உடனே பதிவு பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணம் வருது. வயசான காலத்துல நான் இதை திரும்ப பார்க்கும்போது எனக்கு நானே ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு இது வந்து எனக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.